சிவகார்த்திகேயன் ஏதாவது விஜய்க்கு ஆதரவு பண்ணி ஆதரவாக பேசினாரோ ட்வீட் பண்ணாரோ படத்தை நிறுத்திட்டாங்கன்னா அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல. ஆனால் பாலிடிக்ஸ் பீகார் தேர்தலுக்கு ஆப்டர், ஏன்னா நீங்கள் 4 வருஷம் செய்கிறத விட இந்த 6 மாதம் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. இது 6 மாதம் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபேஸை காட்டிட்டீங்க. இனிமேல் நீங்கள் காட்ட போகிறதெல்லாம் ஏமாற்று முகம் தான். என்ன பண்ணிட முடியும் 6 மாதத்தில்? பழைய ஓய்வூதிய பென்ஷனை கொடுத்துட போகிறேன்னு சொல்லுவீங்களா? நாளைக்கே கொடுக்குறீங்களா? நம்புவானா மக்கள்? பீகார் தேர்தலில் பீகார் தேர்தலில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ரைட், நீங்கள் அது மாதிரி 10,000 ரூபாய் கொடுக்க போகிறீங்களா இன்றைக்கி? சரிங்களா? இப்போ பீகார் வேற தமிழ்நாடு வேறல்ல. நிதிஷ்குமார் இத்தனை ஆண்டுகளாக அந்த விமன் ஓட்டர்ஸை தக்க வச்சு அவன் வேறு திட்டங்களை அறிவிச்சு இன்னைக்கு டாப் மோஸ்ட் அந்த 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் ஒரு பிளேட் மேஜர் ரோல். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறதா அதேமே பிளான். மக்களை ஏமாத்திடலான்னு ஏதாவது டக்குன்னு ஏதாவது பீகாரில் இப்படி ஒரு ஐட்டம் ஒர்க் அவுட் ஆகிருக்கா, நம்ம ஊரில் ஏதாவது பண்ணலாம், 10,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் சொல்லு, வந்த பிறகு பார்த்துக்கலாம், கொடுக்காம விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. விஜய்க்கு இது ஒரு சேலஞ்சாகவும் இருக்கும்ல. ஆப்வியஸாக சேலஞ்சாக இருக்கும். அதை எதிர்த்து சொல்லணும் மக்கள்கிட்ட. ஏமாத்துறாங்க, பண்ண மாட்டாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறதுலேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லணும்.